வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அருமையாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு இன்டர்வியூ மேட்டர், இதுவும் ஒரு பேப்பர் செய்தி தான். பெங்களூரில் ஒரு பெரிய ஐடி கம்பெனியில் உயரமான கட்டடத்தில் மேல் மாடியில் ஒரு இன்டர்வியூ நடந்துகிட்ருக்கு. ஒரு இளைஞர் கேட்ட கேள்விக்கெல்லாம் டக்கு டக்குன்னு பதில் சொல்லிட்டு இருக்காரு. அந்த இன்டர்வியூ பண்ணுறவங்க அந்த பக்கமாக உட்காந்து கேள்விகளை ஷூட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அருமையாக சொல்லிட்டு இருக்காரு. திடீர்னு என்ன ஆகுது பாருங்க, அந்த இடத்துல ஒரு விமானம் பறக்குது. அதை பார்க்கறதுக்கு வசதியாக அந்த செவத்துக்கு பதிலாக நிறைய கண்ணாடி ஒன்று, பிளெயின் கிளாஸ், அருமையான கண்ணாடி, பளிச்சுன்னு தெரிகிற மாதிரி ஒரு நல்ல கண்ணாடி ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இவர் என்ன பண்ணுறாரு, இன்டர்வியூவில் பேசிகிட்டு இருக்க திடீர்னு அப்படி பார்த்து அந்த விமானத்தை ஒரு கொஞ்ச நேரம் பார்த்துட்டு மறுபடியும் வந்து இங்கே பதில் சொல்கிறார். இன்டர்வியூ தொடர்ந்து நடக்குது. வெளியில் போன உடனே ரிசல்ட் சொல்லிடுறாங்க, உங்களுக்கு வேலை கொடுக்கறதுக்கு இல்லை, சாரி அப்படிங்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, உங்களுடைய உடல் மொழி, பிளானிங், எதிர்கால திட்டம், ஒரு கான்ஃபிடென்ஸ் எல்லாம் குறைவாக இருக்குன்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. ஆனால் உண்மையிலே அவங்க எதுக்கு அனுப்பிச்சிருப்பாங்கன்றது என்னுடைய யூகம். அப்படின்னா, இந்த விமானத்தை வேடிக்கை பார்த்ததை அவங்க தப்பாக நினைக்கிறாங்க. நான் என்ன நினைக்கிறேன் பர்சனலாக அப்படின்னா, நீ யாரா நினைக்கிறதுக்கு கேட்பீங்க. நானே எத்தனை இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பேன், எவ்வளோ ஆர்வமாக நம்ம போயிருப்போம், எந்த அளவுக்கு நம்ம அந்த வேலையை எப்படியாவது கைப்பற்றிடணுங்கிற ஒரு வைராக்கியத்தோடு போவோம். அப்படித்தானே எல்லாரும் வருவாங்க. அந்த ஒரு செகண்டு தலையை தூக்கி விமானத்தை பார்த்ததுனால என்ன கெட்டு போச்சு ஒன்று. ரெண்டாவது, ஒருவேளை அந்த இன்டர்வியூ சமயத்தில் பாருங்கள் எவ்வளோ கேஷுவலாக சாதாரணமாக பேசிகிட்டு இருக்காரு, அதோட அந்த விமானத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிறாரு. அப்படின்னா அதை நம்ம தனித்திறமையாக கூட நினைக்கலாம், ரொம்ப கேஷுவலாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி கேஷுவலாக ஃப்ரீயாக மைண்டை வச்சுருக்கவங்களால தான் நல்ல வேலையும் பார்க்க முடியும், நல்ல வேலையும் வாங்க முடியும். அவங்க கிளைண்ட்ஸ் டீல் பண்ணுற மாதிரி ஒரு வேலை இருந்துன்னு சொன்னால் அற்புதமாக பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ஒரு வியாபாரத்தை பண்ண முடியாமல் ஒரு கிளைண்ட்டுக்கிட்ட தவிக்கும் போது, எதுக்கும் நீங்கள் எங்கள் மேனேஜரை பாருங்கன்னு சொல்லி இந்த மாதிரி அவர் ஆள்கிட்ட அனுப்புங்க. அவர் மேனேஜராக இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை, ஜூனியராக கூட இருக்கலாம். ஒன்று விற்க வேண்டிய இடத்துல ரெண்டு விற்றுருவார். ஏன் அப்படின்னா, எல்லா போர்களும், எல்லா சண்டைகளும், எல்லா முரண்பாடுகளும் அன்பு எனும் அடித்தளத்தில் தான் நடந்து கொண்டிருக்கிறோம். அந்த கத்தியை கீழே போட்டுட்டு மை டியர் ஃப்ரெண்டுன்னு சொல்லி பாருங்க, போரே கிடையாது, வாரே கிடையாது, சண்டையே கிடையாது, ஒரு உயிர் சேதம் கூட கிடையாது. நான் என்ன கேட்குறேன்னா, இதை பார்க்கக்கூடிய நேயர்கள் இதை பற்றி நீங்கள் கமெண்ட்டில் டிஸ்கஸ் பண்ணலாம் தாராளமாக. ஏன்னா இந்த இடத்துல நான் அங்கே முடிவெடுக்கிற அதிகாரியாக இருக்கும் பட்சத்தில் இவரை முதல்ல நான் தேர்ந்தெடுத்துருவேன். வேலை செய்கிற இடத்துல கவனம் இருக்கணுமே தவிர அதில் மட்டுமே கவனம் இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் ஒரு சுற்றி பார்த்து வாட்ச் பண்ணுற மாதிரி இருக்கணும். அது ஒரு அப்சர்வேஷன் அந்த ஒரு கேட்டகரியில் வருது. அதுக்கே இவங்களுக்கு பின்னாடி வெளியில் தெரிகிற மாதிரி பார்க்குற மாதிரி அவ்வளோ பெரிய கண்ணாடி அங்கே வச்சுருக்கணும். செவத்தை கட்டிட்டு போயிருக்கலாமே, இல்லை கண்ணாடியே இருந்தாலுமே அழகாக ஒரு ஸ்க்ரீன் போட்டிருக்கலாமே இல்லையா? அதனால் இதில் வந்து இந்த கொடிய செய்ததும் காற்று வந்ததா, காற்று வந்ததும் கொடிய செய்ததா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு, உங்களுக்கு தெரியும். இந்த கண்ணாடி இருந்ததுனால அவர் பார்த்தாரா, இல்லை ஏரோப்ளைனே அவர் இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்லையா, என்னெல்லாம் நீங்கள் சொல்ல முடியாது. இதை வந்து ஒரு பாடமாக கூட நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா நிர்வாகஸ்தர்கள் செய்கிற முடிவு தான் இறுதியானது. நம்ம என்னதான் கடியை கத்தினாலும் அவங்க முடிவெடுத்துட்டு பேசுகிறாங்களா, பேசி முடிவெடுக்கிறாங்களா நமக்கு தெரியாது. ஆனால் அவங்க முடிவே இறுதியானது. இதெல்லாம் ஒரு காரணமாக இருக்குது நமக்கு வேலை கிடைக்காம போகிறதுக்கு. எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. அதனால் வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்க, இன்டர்வியூ அட்டன் பண்ணுறவங்க இதை கொஞ்சம் மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். இதான் இன்றைக்கி விஷயம். நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பிரயோஜனமாக இருக்கும்னு கூட நினைக்கிறேன். உங்கள் கருத்துக்களை தாராளமாக சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடு சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.